ரெட் அலர்ட், டேஞ்சரில் டெல்டா, விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படை. இந்த சீசனோட உச்சபட்ச மழை, அசூர வேகம், பெங்கல் காட்டப்போகும் வேறுமுகம். சென்னைக்கு ஷாக், பெங்கல் உக்கிரத்தை காட்டும் ரேடார். கரையிலே மிதக்க போற பெங்கல் புயல், விரிவா பார்க்கலாம். நான் உங்க நஜ்மா. நாளைக்கு பெங்கல் புயல் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க. பெங்கல் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். பெங்கல் அப்படின்றது சவுதி அரேபியா சார்ந்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 13 நாடுகள் சேர்ந்து இந்த பேர் வச்சதாகவும் உலக வானிலை ஆய்வு மையம் தான் இந்த பேரை தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்றாங்க. வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் அப்படின்னு சந்தேகம் தான் இருந்துச்சு. இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி நாளைக்கு, அதாவது 27ஆம் தேதி புயலா மாறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் இப்போ உறுதிப்பட ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த புயல் வடக்கு வடமேற்கு நோக்கி நாளை மறுநாள், அதாவது 27, 28 2 நாளும் தமிழகத்தை நோக்கி வருது. இப்போ நாகையிலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. இப்போ அதோட நகர்வு, சுழற்சி, வேகம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். புயல் அப்படின்னு பார்த்தா அந்த புயல் வந்து கரையை தொட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கரையை கடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த பெங்கல் புயல் வந்து கரையிலேயே நகருது. அதாவது கரைக்குள்ள வராம கடல்ல ஒரு பகுதியாகவும் கரையில ஒரு பகுதியாகவும் நிலத்தையும் நீரையும் தொட்டுட்டு இருக்கும் இந்த புயல். குறிப்பா பல கிலோமீட்டருக்கு நகரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு 27ஆம் தேதி புயல், அதுக்கப்புறம் 28, 29 2 நாளும் கடல்லையே இந்த புயல் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதனாலே காற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புயல் சென்னைக்கு 800 கிலோமீட்டர் தொலைவுல தெற்கு தென்கிழக்குல வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கு. அதே போல நாகைக்கும் பாத்தீங்கன்னா 570 கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கு. இப்போ இந்த புயலுக்கு நெருக்கமான பகுதி அப்படின்னு பார்க்க போனா அது இலங்கை தான். அதனால திரிகோணமலைக்கு கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. குறிப்பா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கடல்ல இது இருக்கக்கூடிய நேரம் அதிகம். கடல்ல அதிக நேரம் இருக்கக்கூடிய நேரத்துல புயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த புயல் அதிதீவிர புயலா மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதனால அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல அதிதீவிர மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த டெல்டா மாவட்டங்கள்லயும் குறிப்பா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சுழலும் தன்மை அதிகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம காற்றோட தன்மையும் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு இந்த காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காற்று அதிகமா இருக்கிற நிலையில மழையும் ஒன்று சேர இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதுல வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரை அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. புயலா மாறக்கூடிய நேரத்துல இந்த வட தமிழக மாவட்டத்தை ஒட்டி இருக்க உள் மாவட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாட்கள் கரையை ஒட்டி நகரும். அதனால நாளைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு புயல் வலுப்பெற்று வடக்கு வடமேற்குல நகர்ந்து வந்து தமிழகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி புதுச்சேரிக்கு 80 கிலோமீட்டர்ல அதிகபட்சமா வரும்னு இருந்துச்சு. புயலா மாறினாலும் அதே வேகத்துல தான் இருக்கும். இதுல முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய இடங்களை நம்ம பார்க்கக்கூடியது கடலோர மாவட்டங்கள் தான். இந்த பெங்கல் புயல் இன்னுமுமே எங்க கரையை கடக்கும் அப்படின்னு கணிக்கப்படலை அப்படின்னு வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல இருந்து சென்னையில மழை பெய்யுமா அப்படின்னு காத்திருந்த நிலையில இப்போ இது புயலாவே மாறி இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.